குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். டிசம்பர் 20ஆம் தேதியை ஒட்டி மீண்டும் ஒரு புயல் சின்னம் உருவாவதற்கான சாதக சூழல் இருக்கு. அதன் தாக்கம் எப்படி இருக்கும், அது எந்தெந்த நாட்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும், எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பதை டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இயல்பாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் மாநிலத்தில் சராசரியாக. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 10ஆம் தேதி வாக்குல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இயல்பாகவே புயல்கள்ல 3 வகை இருக்கு. அதாவது தீவிரமான மழை சுற்றுகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர்க்கு புத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே நிகழ்ந்திடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய சாதக சூழல் நிலவுகிறது. வணக்கம் ஹேமச்சந்தர் சார். நீங்கள் இப்போ இன்னைக்கு வெளியிட்ட ஒரு ட்விட்டர் பதிவில் இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அதி கனமழை பல இடங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இயல்பாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும் மாநிலத்தில் சராசரியாக. ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் பிற வானிலை காரணிகள் சாதகமாக மாறி வருவதன் காரணமா நமக்கு தமிழகத்தில் டிசம்பர் மாதத்துல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலான 2 வாரங்களுக்கு வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான சாதக சூழலும் காணப்படுகிறது. அது குறித்து தான் அந்த விரிவான அறிக்கையை வெளியிட்டு 10ஆம் தேதியிலிருந்து புதுசா ஒரு சிஸ்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? சென்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? டிசம்பர் 10ஆம் தேதி வாக்குல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என வலுவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்த போதிலும் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். ஏன்னா கடந்த சில நாட்கள் பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா தமிழக கடற்கரையோர பகுதிகளிலேயே நீண்ட நாட்கள் நிலை கொண்டதன் காரணமா கடல் வெப்பநிலை கடலோர பகுதிகளில் சற்று குறைந்திருக்கு. இதன் விளைவாக இந்த சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தாலும் இது ஒரு மழை தரும் நிகழ்வாக அமையும். டிசம்பர் 10ஆம் தேதி வாக்குல தாழ்வு பகுதி உருவாகி அது தமிழக கடற்கரை அருகே தமிழகத்திற்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வாக டிசம்பர் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல பரவலான நல்ல மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். பெஞ்சல் புயல் சரியா கணிக்க முடியாது சார். ஏன்னா ஒரு சிலர் கரையை கடந்துட்டுனாங்க, அதுக்கப்புறம் இல்ல கடல்லே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் நிலவிட்டே இருந்துச்சு. என்ன காரணம் சார்? அந்த புயல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஆங்காங்கே நிலை கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பா வட இலங்கை அருகே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் ஒரே இடத்துல நிலை கொண்டது. அதனை தொடர்ந்து கடற்கரைக்கு அருகே வரும்போது மிக மெதுவாக நகரும். அதே போல கடற்கரைக்கு அருகே நிலை கொள்ளும் என்பதும் முன்பே அனுமானிக்கப்பட்டதுதான். அந்த வகையில பெஞ்சல் புயல் கரையை கடந்து விழுப்புரம் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு நிலை கொண்டது. அப்போது பார்த்தீங்கன்னா புயலின் முன்பகுதியும் மத்திய மைய பகுதியும் கடல் நிலப்பரப்பில் இருந்தது. ஒரு பின்பகுதி மற்றும் குறிப்பிட்ட ஒரு சில பகுதி மற்றும் கடல்ல இருந்துச்சு. அப்போதுதான் இது இன்னும் கரையை கடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல்கள். ஆனாலும் உண்மையில் என்னன்னா விழுப்புரம் அருகே கரையை கடந்து நிலப்பரப்பிலேயே ஒரு 24 மணி நேரம் அது நிலை கொண்டது. அதன் விளைவாக தான் நமக்கு விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் குறுகிய காலத்துல ஒரு பெரும் மழைப்பொழிவை இந்த புயல் கொடுத்திருக்கு. இப்போ பொதுவாக புயல் எல்லாமே காத்து தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நமக்கே வார்தா புயல் தான் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய காத்து அடிச்சது. ஆனா இப்போதைய புயல்கள்லாம் அந்த மாதிரி காத்தை கொண்டு வராம அதி கனமழையை கொண்டு வருது. என்ன காரணம்? அது புயல்களின் அமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு பார்க்கணும். இந்த புயலை பொறுத்தளவிற்கு இது ஒரு மழை தரும் நிகழ்வு, மழையை கொடுக்கக்கூடிய புயல் தான் அப்படிங்கிறது ஆரம்பம் முதலே நமக்கு சரியாக தெரிஞ்சது. குறிப்பாக காரணம் என்னன்னா அந்த கடல் சார்ந்த அலைவுகள் மிக சாதகமாக அமைந்ததும் இந்த புயல் கரையை கடக்கும் போது இருந்த நிகழ்வுகள் இது ஒரு காற்று புயலை ஏற்படுத்தாமல் மழையை தரும் நிகழ்வாக தான் அமையும் அப்படிங்கிறது நம்மளால அனுமானிக்க முடிஞ்சிச்சு. இயல்பாகவே புயல்கள்ல 3 வகை இருக்கு. அதாவது காற்று பாதிப்பை மற்றும் அதிகமாக கொடுத்து மழைப்பொழிவை குறைவாக கொடுக்கும். உதாரணத்திற்கு கஜா புயல், ஒக்கி புயல்,
தானே, வர்தா போன்ற புயல்கள். அதே போல மழைப்பொழிவு அதிகமாக கொடுத்து காற்றை வந்து மிக குறைவாக கொடுக்கக்கூடிய புயல்களும் இருக்கு. உதாரணத்துக்கு 2008ஆம் ஆண்டு நிஷா புயல், அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக்ஜாம் புயல், சமீபத்துல கடந்த ஆண்டு சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், தற்போது வந்து ஃபெஞ்சல் புயலாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஒரு மழைப்பொழிவு கொடுத்த புயல்கள், காற்று பாதிப்பு இல்லாத புயல்கள். காற்று பாதிப்பு, மழைப்பொழிவு இரண்டுமே கொடுத்த புயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர்தா, தானே போன்ற புயல்கள் பார்த்தீங்கன்னா, காற்று பாதிப்பும் இருந்தது, மழைப்பொழிவின் தாக்கமும் இருந்தது. சோ அந்த 3 வகையா நம்ம வகைப்படுத்தலாம். அது வந்து அந்த புயல் உருவாகக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப, அது வந்து மழையை கொடுக்கக்கூடிய புயலாகவோ, அல்லது காற்றை கொடுக்கக்கூடிய புயலாகவோ, அல்லது 2யுமே கொடுக்கக்கூடிய புயலாகவோ அமையும். அது அந்தந்த சூழல்கள்ல தான் நம்ம அத தீர்மானிக்க முடியும். இது மழை தரும் புயலா, காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயலா, அல்லது 2மே கொடுக்கக்கூடிய புயலான்னு. இந்த ஃபெஞ்சல் புயல் பொறுத்தளவிற்கு இது ஒரு மழை தரும் புயல் சின்னம் என்பது நமக்கு முன்பிலிருந்தே மிக தெளிவாக தெரிய வந்தது. இந்த முறை வந்துட்டு வர புயல்கள் வந்து என்னைக்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் இருக்கும், அது 10ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வந்து அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்கும் இல்லையா? இதுல என்னைக்கெல்லாம் அதிக மழை வரும்னு இப்பயே கணிக்க முடியுமா? அந்த மாதிரி தீவிரமான மழை சுற்றுகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர்க்கு புத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே நிகழ்ந்திடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல 4ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மழையை கொடுக்கும். குறிப்பாக சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு பெறும். இது கரையை கடந்து உள்ளே செல்லும் போது உட்புற தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அதனை தொடர்ந்து அடுத்ததாக டிசம்பர் 20ஆம் தேதியை ஒட்டி மீண்டும் ஒரு புயல் சின்னம் உருவாவதற்கான சாதக சூழல் இருக்கு. அதன் தாக்கம் எப்படி இருக்கும், அது எந்தெந்த நாட்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும், எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பதை இந்த நிகழ்வு முடியும் போதுதான் அந்த நிகழ்வு பத்தி நமக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்து வரும். தற்போதைய சூழல்ல டிசம்பர் 10 முதல் 25 வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய சாதக சூழல் நிலவுகிறது. குறைந்தபட்சமாக 2 சுற்று தீவிரமான மழை சுற்றுகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல முதல் சுற்று டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழையை கொடுக்கும். குறிப்பா வடகடலோரம், டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாக நல்ல மழைப்பொழிவையும், உட்புற தமிழகம், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கும் கரையை கடந்த பின்பு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஒரு புயல் உருவாகும் போது அது எங்க கடக்கும்னு நீங்க கணிக்க முடியுமா? வரக்கூடிய சலனமே பார்த்தீங்கன்னா, இது தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, இது தமிழகத்தில் தான் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத தற்போதே நம்ம அனுமானிக்க முடியுது. காரணம் என்னன்னா, தற்போது நிலவக்கூடிய வானிலை காரணிகள் தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கு. இது தமிழகத்தை விட்டு அகன்று ஆந்திரா, ஒடிசா போன்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லாது என்பது மிக தெளிவாக தெரியுது. இருந்த போதிலும் இது எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும், எந்த இடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த நிகழ்வு உருவாகும் போதுதான் தெரியும். அதாவது எந்த இடத்தில் மையமாக வைத்து இது தாழ்வு பகுதி உருவாகுது, அதன் நகர்வு எப்படி இருக்கு, அதன் போக்கு எப்படி இருக்கு, அதன் வேகம் எவ்வாறு நகர்கிறது, அந்த சூழல்ல பிற காரணிகள் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றோடு ஒன்றை இணைத்துதான் பார்த்துதான் நம்ம முடிவுக்கு வரணும். அப்படி இருக்கும் சூழல்ல தற்போதே இது இங்கதான் கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிடக்கூடாது. தாழ்வு பகுதி உருவாகும் வரை நம்ம காத்திருக்க வேண்டும். தாழ்வு பகுதி உருவானால் ஒரே 1 மணி நேரத்துல புயல் உருவாக போறதில்ல. அது வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வேண்டும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வேண்டும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் என பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொன்றாக மாற வேண்டும். அந்த சூழல்ல அது நகர்வையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஃபெஞ்சல் புயல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் கடற்கரை ஓர பகுதிகளிலேயே நிலை கொண்டு இருந்துச்சு. அது சற்று கிழக்கு நகர்வதும் மேற்கு நகர்வதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடற்கரை அருகே வந்தால் பெரும் மழைப்பொழிவு கொடுக்கும், அகன்று சென்றால் மழைப்பொழிவு குறையும். இது போல பல்வேறு காரணிகள் இருக்கு. அதனால நம்ம அந்த நிகழ்வு உருவாகும் போதுதான் அதன் தாக்கத்தையும் உறுதிப்படுத்த முடியும். இப்ப பொதுவாக அந்த கடல் பகுதியில் மெதுவா நகர்ந்தது, இப்ப கஜா புயல், இப்ப இந்த ஃபெஞ்சல்லாம் மெதுவா நகர்ந்து வந்து தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்காக காரணங்கள் இருக்கு. அப்ப வேகமா கடல்ல நகர்ந்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? சாதாரணமா நகர்ந்து வந்து கரையை கடக்கக்கூடிய புயல்கள் பெரும் தாக்கத்தை, அதுவும் பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பின் தாக்கம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். எதன் காரணமாகனா, அது விரைவாக நகர்ந்து செல்வதன் காரணமா அது தாக்கத்தின் நேரம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். ஆனால் இது போன்று ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் புயல், மையம் கொள்ளும் புயல், மிக மெதுவாக நகரக்கூடிய புயல்கள்லாம் நீண்ட நேரங்களுக்கு அதன் தாக்கத்தை ஏற்படுத்துவதன் காரணமா பாதிப்பு மிக அதிகமாகுது. அப்படி அதே போல கணினி சார்ந்த தரவுகளும் துல்லியத்தன்மையை இழந்துவிடும். இது போன்ற ஒரு பல்வேறு காரணிகள் வந்து இந்த மாதிரி சலனங்கள்ல ஈடுபடும் போது. சோ இதை நம்ம வந்து சற்று கூர்த்து கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வா இந்த மாதிரியான நிகழ்வுகள் பார்க்கப்படுது. இப்ப அறிவியல் வந்து வேகமா வளர்ந்துருக்கு. இருந்தாலும் வந்து இவ்வளவு மழை பெய்யும் துல்லியமா கணிக்க முடியல.
ஒரு அதி கனமழை தீவிர மழை தான் சொல்றாங்களே தவிர இப்போ 50 சென்டிமீட்டர் பல இடத்துல பெஞ்சது இல்லையா, இதை முன்கூட்டியே கணிக்க முடியல. அது எதனால சார்? அது இதை முன்கூட்டியே கணிக்க முடியலன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அதி கனமழை அப்படிங்கிறது 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகக்கூடியது. அதனை தொடர்ந்து இது குறுகிய நேரத்துல தீவிர மழையை கொடுக்கும், குறுகிய நேரத்துல பெருமழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்பே தொடர்ந்து குறிப்பிட்டு இருந்தேன். குறிப்பா சென்னை முதல் கடலூர் வரையிலான மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த குறுகிய நேரத்துல தீவிர மழை, குறுகிய நேரத்துல பெருமழைனா நம்ம ஒரு 5-6 மணி நேரத்துல இது போன்ற ஒரு பெருமழை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மக்கள்கிட்ட போய் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், அத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியாது. நம்ம அதே சமயத்துல இது சாதாரண ரெட் அலர்ட்டா எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு குறுகிய காலத்துல பெரும். ஆனா இது சென்னைக்கும் கடலூருக்கும் இடையே ஒரு பகுதியை மையமா வைத்து நடக்கும் அப்படின்னு தான் சொன்னோமோ தவிர எந்த இடம்னு குறிப்பிட்டு சொல்லல. ஏன் அப்படி சொல்லலைன்னா, இந்த புயல் மிக மெதுவா நகருது, அதன் போக்கு மாறுபட்டு இருக்கு. அப்ப கூடுதலாக 2-3 மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பிட்ட இடம் மட்டும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல முடியாது. இது போன்ற பெரு நிகழ்வுகளுக்கு அதை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களும் எச்சரிக்கைப்படுத்துவது அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதன் அடிப்படையில சென்னை முதல் கடலூர் வரையிலான மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டது. இது கரையை கடக்க தொடங்கிய பிறகு சற்று வேகமாக நகரும்னு பார்த்தா, அப்போதும் இந்த நகர்வு மிக மெதுவாக குறைந்ததன் காரணமா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2015 பாத்தீங்கன்னாக்கா மழைக்காலனாக்கா திடீர்னு ஒரே நாள்ல ரொம்ப தீவிரமா மழை பெஞ்சிட்டு போயிடுது. இனிமே அப்படிதான் இருக்குமா மழைக்காலங்கள்? நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள்ல பார்த்தோம்னா தொடர்ந்து காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயல்களை பார்த்தோம். அது 2011ஆம் ஆண்டு தானே புயலாக இருக்கட்டும், 2016ஆம் ஆண்டு வர்தா புயலாக இருக்கட்டும், 2018 கஜா புயல், 2017 ஒக்கி புயல் என்று தொடர்ச்சியாக காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல்கள், அது போன்ற ஒரு வானிலை அமைப்புகள் அந்த சமயத்துல அமைந்திருந்தது. இப்ப தற்போது கடந்த சில வருடங்களாக 2020ஆம் ஆண்டு புரேவி, நிவரண 2 புயல்கள், இரண்டுமே மழையை தரும் நிகழ்வாக அமைந்தது. 2021ஆம் ஆண்டு நமக்கு ஒரு அடுத்தடுத்த தாழ்வு மண்டலம் சென்னை கரையை கடந்தது. 2022 மாண்டஸ், 2023 மிக்ஜம், 24 ஃபெஞ்சல் என இதுவரைக்கும் நம்ம மழை தரும் நிகழ்வுகள், மழை தரும் புயல்களை தான் பார்த்திருக்கோம். இந்த கடந்த ஆண்டுகள்ல நிலவக்கூடிய வானிலை அமைப்பு இப்படி இருக்கு. சோ இதை இதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இது மீண்டும் மாறுபடும். இது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், ஆண்டுகள் மறுபடி மாறி காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயல்கள் அடுத்த ஆண்டோ இல்ல அதற்கு அடுத்த ஆண்டோ உருவாகும். அது எல்லாமே இந்த என்சோபாட்டன் என்று சொல்லக்கூடிய எல்லினோ, லானினா இது போன்ற அமைப்புகள் சார்ந்துதான் இருக்கு. அந்த சூழல்ல இதை நம்ம தொடர்ச்சியா இனிமே மழை தரும் புயல் தான், ஒரு வாட்டி ஒரு புயல் உருவானா அதே மாதிரிதான் இருக்கும் எல்லா நிகழ்வும்னு நம்ம ஒப்பிட முடியாது. உதாரணத்துக்கு கஜா, வர்தா, தானே, நிசா எல்லாமே வெவ்வேறு அமைப்புகள், வெவ்வேறு புயல்கள். இப்ப மீண்டும் ஒரு காலத்துல வரக்கூடிய நாட்கள்ல புயல் உருவானா இந்த புயலை கொண்டு போய் கஜா புயலோட ஒப்பிடுவதோ அல்லது அந்த புயலை கொண்டு போய் வர்தா, தானே போன்ற புயல்களோட ஒப்பிட்டு பார்ப்பதோ, மிக்ஜம், ஃபெஞ்சல் போன்ற புயல்களோட ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது தவறான ஒன்று. ஒவ்வொரு நிகழ்வுகளுமே மாறுபட்டவை. அதன் தாக்கம், அதன் பாதை, அதன் வேகம் அனைத்துமே வெவ்வேறாக தான் இருக்கும். ஒரு புயல் போன்றே இருக்காது. அப்படி பார்க்கும்போது நிகழ்நேரத்துலதான் நம்ம அதை கணிக்கணும். ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் போதுதான் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்க முடியும். இப்போ ஒரு சராசரி மனிதர்களுக்கான கேள்வி என்னக்கா, இப்போ பே ஆஃப் பெங்கால்ல அடிக்கடி புயல் உருவாகுது, ஆனா அரேபியன் சீ உருவாக மாட்டேங்குது. அது என்ன காரணம் சார்? அந்த அமைப்பு அப்படியா? இயல்பாகவே வங்கக்கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 புயல்கள் உருவானால் அரபிக்கடல்ல 2 புயல்கள் உருவாகும். இதுதான் அந்த ரேஷியோ. நமக்கு அமைப்பே அப்படிதான். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த மட்டும் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாகினால்தான் வடகிழக்கு பருவமழையினால் தமிழகத்துல மழைப்பொழிவு தீவிரமடையும். அதே போல தென்மேற்கு பருவமழையிலையும் வங்கக்கடல் பகுதிகளில் சலனங்கள் உருவானால்தான் தென்மேற்கு பருவமழை இந்தியால தீவிரமடையும். இந்த அமைப்பே அப்படி இருப்பதன் காரணமா அரபிக்கடலை விட நமக்கு நம் பகுதி வங்கக்கடல்ல தான் அதிகப்படியான புயல்களும் புயல் சின்னங்களும் உருவாவது இயல்பான ஒன்று. விளக்கமா சொன்னது மிக்க நன்றி.